வணக்கம். நான் அவங்க விவசாயி தான் பேசுகிறேன். மக்காச்சோளம் விவசாயத்தை பத்தி சொல்லியிருந்தேன். மக்காச்சோளம் விவசாயத்தில இதான் ஃபைனல் ஸ்டேஜு. மக்காச்சோளம் விளைஞ்சிடுத்து. இதுக்கு மேல தண்ணியே தேவையில்ல. பாருங்க. நாங்க இந்த மேல இருக்கிற சோலையெல்லாம் அறுத்துட்டோம். நீங்களே பாருங்க. கதிர்லாம் நல்லா தான் இருக்குது. பாருங்க. மக்காச்சோளத்தோட பருப்பு காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க. மக்காச்சோள மணிலாம் சூப்பரா பிடிச்சிது பாருங்க. எவ்வளோ நெருக்கட்டமா. இது நாங்க பண்ண விவசாயம் தான். நான் எல்லாமே எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த யூரியா உரம் போடணும், எப்படி மருந்து அடிக்கணும் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அவ்வளோதான். இனிமேல் பட்டு இது தண்ணியே தேவையில்ல. கதிர் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லா சோலையிலையும் அப்படி தான் கதிர் நல்லா தாங்க இருக்குது. இதை பாருங்கள். பார்த்தீங்களா? அருமையாக இருக்குது பாருங்கள். விவசாயிக்கு ஏற்ற பயிர் மக்காச்சோளம். ஆள் கூலி மிக மிக கம்மி, உர செலவு மிக மிக கம்மி. நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டியது முறையாக செய்யணும்னு பார்த்தோம்னா தண்ணி மட்டும்தாங்க முறையாக விடணும். மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாமே செலவு கம்மி தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான பயிர், களை வெட்டா பயிர் எதுன்னு கேட்டால் மக்காச்சோளம் தாங்க. அருமையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் மக்காச்சோளம் பயிரிட்டு பயன் பெறுங்க. மக்காச்சோளம் விவசாயத்தை பற்றி ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோவும் போட்டிருந்தேன். வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.